எந்த அளவுக்கு காட்ஸ் கிரேஸ் ஆப்ரேட் ஆகுதுன்னா, நான் செய்யற தவறுகளில் இருந்தும் எனக்கு நன்மைகளை ஆசீர்வாதங்களை பிறப்பிக்கிற அளவுக்கு கிரேஸ் ஒர்க் அவுட் பண்ணுது. பக்கா பிளான் வச்சிருந்தாரு பாருங்க ஆதாம் மேல. இவனை கொண்டு இவனுக்குள்ள இருந்து வருகிற சந்ததிகளை எல்லாரையும் ஆளுகை செய்கிறவர்களாய் மாற்றணும்னு கர்த்தருடைய பிளான். ஆனா அந்த கர்த்தருடைய பிளானை ஆதாம் என்ன பண்ணிட்டான்? அவர் திட்டத்துக்கு நேரா போனா கொலாப்ஸ் பண்ணிட்டான். பிசாசு நினைக்கிறான் தெரியுங்களா, என்ன தெரியுங்களா, நம்ம ஒவ்வொரு முறையும் நம்மை தவறிழைக்க வைக்கும் போதெல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறான். அவனுக்கு எண்டு ஆண்டவர் அங்க ஒரு பெண்டை கிரியேட் பண்ணி இன்னொரு நியூ வே, அந்த பெஸ்ட் வேவை கிரியேட் பண்றாரு. இவன் தப்பு பண்ணா என்ன? இவன் சந்ததியில இயேசுவை பிறக்க வச்சு அவர் மூலியமா எல்லாரையும் உள்ள கொண்டு வந்து, நீங்க நானெல்லாம் ஆதாம் லிஸ்ட்ல இல்ல, யூதர்கள் மட்டும்தான் இருந்தாங்க. ஆதாம் ஒருவேளை சரியானதை செஞ்சிருந்தா யூதர்கள் மட்டும்தான் ஆளுகை செய்திருப்பார்கள். ஆனால் அவன் செய்த தவறினாலே கர்த்தர் வேற ஒரு டர்னை எடுத்து யூதர்கள் மாத்திரம் அல்ல, புறஜாதி ஜனங்கள் எல்லாரும்